வேளச்சேரி தொகுதியில வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு அதிமுக. திமுக ஆட்சியில கொலை கொள்ளை தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது. இதெல்லாம் பார்த்துட்டும் திமுகவுக்கு ஓட்டு போட மக்கள் தயாரா இல்ல. மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை கண்டுக்காம இருக்கிறது தான் திமுக. ஆனா அதிமுக மக்களுக்கான இயக்கம். மக்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் ஓடோடி செய்யறது தான் அதிமுக. இதெல்லாம் புரிஞ்சுகிட்ட மக்கள் அதிமுகவை தான் இந்த முறை ஆட்சி அமைக்க வைக்கணும்னு முடிவோட இருக்காங்க. முக்கியமா வேளச்சேரி தொகுதியில அதிமுக வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு. திமுகவை ஓட விட தயாராகிட்டாங்க அதிமுக. அதிமுகவின் 10 ஆண்டுகால சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்து கூறி பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. அம்மா பேரவை மாவட்ட துணை செயலாளர் ஐஸ்வர்யா காலனி எம் முத்துக்குமரன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டுல தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் 44வது வாரமாக திண்ணை பிரச்சாரம் அடையாறு இந்திரா நகர்ல அதிமுக சார்பில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி எம்.கே. அசோக் தலைமையிலையும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வேளச்சேரி சி. முருகன் முன்னிலையிலும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. எப்பொழுது இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசு இந்த மக்களை விட்டு என்று செல்லும், மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு அண்ணன் எடப்பாடி தலைமையில் எப்பொழுது அமையும் என்பதை தமிழக மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தை விரைவில் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலம் தமிழக மக்களினுடைய ஒளிவிளக்கு ஒளியாக மாறும். தமிழகம் வெளிவரும். விடியா திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்படும். அந்த நாளுக்காக தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வருகின்ற 2026இல் முதல்வராக ஆவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அந்த அளவிற்கு இன்றைய மக்களில் இன்று வேளச்சேரி தொகுதியில் எழுச்சியோடு இருக்கின்றார்கள். மக்கள் வாக்களிக்கின்ற நாளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதிமுக பகுதி கழக செயலாளர்கள் அடையாறு ஜி. கண்ணன், எம். கணேசன், சிவசுப்பிரமணியன் உட்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியின் இறுதியில வாரிசு அரசியலை வேறறுப்போம், சர்வாதிகார சிம்மாசனத்தை இறக்கிடுவோம், 2026இல் சரித்திரம் படைப்போம், புரட்சி தமிழர் தலைமையில் மீண்டும் அம்மா ஆட்சியை அமைப்போம்னு நிர்வாகிகளும் தொண்டர்களும் முழக்கங்களை எழுப்பி உறுதியேற்றாங்க.